ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச் பிரிஜே டீம் திருசிசி வர்சஸ் சங்கர் மெமோரியல். ஸோ திருசிசிக்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் லட்சு ஃபர்ஸ்ட் பால் டேரக்ட் ஹிட் பட்டுண்டா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ கரெக்டான ஐடியா தான் பழனிகிட்ட இருந்து. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. ஆன் ஸ்ட்ரைக்கில் லட்சு இருக்கார் மற்றும் சங்கர் மெமோரியல் வந்து ஃபஸ்ட் ஓவர் வந்து வேலு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் சிம்பிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க கீழே. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கு தமிழ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். அவர் ஆஃபில் அடிக்க நினச்சாரு, பட் பால் லெக்கில் டிவைட் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஆடி லெக்கில் ஒரு ஹார்ட் கனெக்ஷன் லட்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் பால் கோஸ் டு ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் த மேட்ச் வந்திருக்கு லக்ஷ்மன் ஒரு பேட்டில் இருந்து. பால் திரும்பி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார்வேர்டு போய் கலெக்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்தாடி ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ ஃபீல்டரை தாண்டி இருக்கு. சிங்கிள் அண்ட் குயிக்காக அடிச்சிருக்காரு. ஒரு டபுள் அதுக்குள்ளே இந்த பேர் எடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கீப்பர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வைடு மட்டுமே. சுவிட்ச் அண்ட் கரெக்டான கனெக்ஷன் இதாடி லக்ஷ்மணியில் இருந்து. சிங்கிள் அண்ட் கீப்பர் அண்டுக்கு ஒரு குயிக் த்ரோ டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர். குயிக்கர் வாங்க முயற்சி இதாடி லெக் சைடில். ஸோ ஃபீல்டர் ஸ்டாப் போய் கலெக்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். நல்ல பாலுங்க. பால் ஆஃப் கடை டாட் பால். ஃபார்வர்ட் தலைக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காங்க. மிஸ்ஃபீல்ட் அண்ட் இப்போ அது ஒரு டபுளாக மாற்றிருக்காங்க இந்த பேர். சுவிட்ச் அண்ட் இந்த ஆடியோ நல்லா கனெக்ஷன் லக்ஷ்மணன் கிட்ட இருந்து. ஸோ கார் பின்னாடி இருந்து ஒரு டபுள் அண்ட் பள்ளத்தில் சிக்கி கீப்பரே போய் கலெக்ட் பண்ணிடுவாங்க. டபுள் மட்டுமே. ஓ செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ் தட் பால் டு எந்த ஓவர். மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக்கடை அண்ட் அங்கே கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த லேக்கடை லக்ஷ்மண் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங் ஹிட் இல்லை கையிலேயே போய் விழுந்துருக்கு விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து தரார் சிவா. எங்கள் லக்ஷ்மணன் தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் வினோத் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக்கடை அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு தமிழிங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் இன்னும் ஒரு சிங்கிள் மட்டுமே. லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க. அண்ட் ஒயிட் பால் மட்டுமே. இதாட்டி ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் கரெக்டாக கையில் விக்கெட். நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் முத்து வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணாங்க. ஸ்ட்ரைட் ஃபிளிப் ஃபீல்டர் அண்ட் டாட் பால் டு எந்த ஓவர். ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸோ தள்ளியிருக்காங்க அண்ட் சிங்கிள் மட்டுமே. குயிக்கர் வேன் மேலே பட்டிருக்கு. ஸோ லெக் பாய் ஓவரில் டாட் பால் மட்டுமே. ஸ்லோயர் ஆஃப் கடையார் இதாடி அருண் கிட்ட இருந்து மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இந்த ஆடி ஐடியா விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் போல கீழே ரவா கையிலேயே போய் லேண்ட் ஆகிருக்கு. விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் திருசிசிங்க. நம்பர் 5 பொசிஷனில் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் மேலே பட்டிருக்குது அண்ட் குயிக்காக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஸோ 4வது ஓவரோட லாஸ்ட் பால் அருண் கிட்டே இருந்து. ஸோ நல்ல பாலுங்க குயிக்கராக உள்ளே அது. இந்த டாட் பாலோட 4வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக்கடர் அண்ட் சென்சிபிளா லெக்கில் ப்ளே பண்ணியிருக்காங்க. டபுள் கால். ஸோ இங்கே 1+ விக்கெட் கம்ஃபர்டபுளாக கிடச்சிருக்கு டீம் சங்கர் மெமோரியலுக்கு. நம்பர் 6 பொசிஷனில் நியூமேன் பிரசன்னா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லேக்கடர் விளையாண்டுருது. பால் டாட் பால். திரும்பி ஒரு லேக்கடர் அண்ட் ஆஃபில் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ப்ரோ கீப்பர் ரெண்டு ஒரு சிங்கிள் மட்டுமே.
சுவிட்சேடு நாடி தமிழ் கிட்ட இருந்து அண்ட் லோ புல்டாஸ் அங்கே இருக்க ஆடா நான் 6 மேலே பட்டு ஸ்டாப் ஆகிருக்கு பால் ஒரு டபுள் மட்டுமே. பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் சைடு டு த ஃபீல்டர் சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பால் சிவாகிட்ட இருந்து இதாடி சைடில் லாங் ஆஃப் ரீஜனில் ஹேட் அண்ட் அங்கே மாடு இருக்குது, மாடையும் தாண்டி த்ரோ வந்திருக்கு. ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவராக கம்ப்ளீட் ஆகுது. டீம் சங்கர் மெமோரியலுக்காக அந்த சைடில் பழனி இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து லக்ஷ்மண் ஸ்டார்ட் பண்ணுறாரு திரு சிசிலேருந்து. ஃபர்ஸ்ட் பாலே சென்சிபிளாக ஆஃபில் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கு திலீப் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் வெல் லெஃப்ட் அண்ட் நோ சிக்னல் ஃப்ரம் டாட் பால். நெக்ஸ்ட் பால் சென்சிபிளாக பின்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்க, டபுள் கால் இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நிற்கான், ஓ கீப்பர் ஒரு செகண்ட் கேட்சாக வந்தது வச்சுருக்காங்க. குயிக்காக ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்துருக்காங்க. இந்த திரும்பி சென்சிபிளாக பின்னாடி ஆடி இருக்காரு, சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. நகர்ந்து போய் காலில் போட்டு ஸ்ட்ராங் ஷவுட் அண்ட் ஓவர் சிக்னல் சைடாகவே கிடச்சிருக்கு. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக சும்மா இங்கே தூக்கி விட்டு போயிருக்காருங்க திலீப் அண்ட் ஓ மிஸ்ஃபீல்ட் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த பேர் சுவிட்ச் அண்ட் தவற விட்டுருக்காங்க. ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். சுவிட்ச் அண்ட் சும்மா பின்னாடி தட்டி விட்டுருக்காரு, முதல்ல போய் மாட்டியிருக்கு அண்டு ஓ பால் ஃபீல்டர் எடுத்து எங்கே பதில் போட்டிருக்காரு. 2G அண்ட் 2G மட்டுமே. சேஃப் ஷாட் அண்ட் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு கேப்பை. ஸோ சிங்கிள் அண்ட் குயிக்காக டிலீப் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க, டபுள் மட்டுமே. லாஸ்ட் பால் சிக்னல். ஸோ லாஸ்ட் பால் வந்து கரெக்ட் பால் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. இல்லாடி சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் பால் விஜய் கிட்டே இருந்து ஆஃப்ல விட்டு ஆடி இருக்காரு அண்டு நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண லக்ஷ்மணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால் சிக்னலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட் லெக்ல நாங்கள் கேப்பு ரன் டிசி விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணியிருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். இங்கே பால் திரும்பி சென்சிபிளா டிஃபென்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக்கில் நம்பர் 3 உள்ள வந்து அருண் இருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஓகே ஷாட். இந்த கிரவுண்டு இதான் ஷாட்டு அண்ட் குயிக்காக எடுத்து அடிக்கணும். 2G சிக்னல் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்க ஒரு ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாலில் பார்ப்போட ரிசல்ட் உண்டு. திரும்பி அதே தான் பண்ணியிருக்காரு. ஸோ பின்னாடி பால் G2 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பாலுங்க மூணாவது ஓவரில் திரும்பி அதே மாதிரி ஒரு ஷார்ட்டான முயற்சி அண்ட் ஓ திரும்பி ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 விக்கெட்டுமே ரன் அவுட்டில் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். இங்கே ஸோ சாரிங்க இதான் லாஸ்ட் பாலு அண்ட் நியூமேன் வேலு நம்பர் 4 சுவிட்ச் அண்ட் சூப்பர் கனெக்ஷன். அங்கே 3 கால் இருக்கு, டபுள் அண்ட் ஓ எங்கே தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 3 ரன் கிடச்சிருக்கீங்க. ஸோ ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண கமலேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் பால் அண்ட் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே இல்லை, இந்த ஆடி பேக்கை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டபுள் இந்த பேர் எடுத்திருக்காங்க கம்ஃபர்டபுளாக. ஸோ 11 பாலுக்கு 11 வேணும். லெக் சைடில் அந்த பால் அப்படியே லெக்கில் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 2G சிக்னல் கிடச்சிருக்கு. லெக் பால் சரியான முயற்சி காலில் போட்டிருக்கேன். லெக் பாய்ஸ் குயிக்காக எடுத்திருக்காங்க. இந்த
லெக் சைடில் திரும்பி ஒரு ஹிட் சைடு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் திரும்பி கிளியராக ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த அடியாக கன்ஃபார்ம் டபுள் அங்கே ஃபீல்டர் ஸ்லிப் ஆகிருக்காரு. அண்டு இந்த பேர் ஒரு ட்ரிபிள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே திரும்பி இங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வாக்கிங் சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். ஒரு ஓவருக்கு வெற்றி பெறணும்னா தேவை 3 ரன்னு. வினோத் கண்டினியூ பண்ணுறாரு. பால் பின்னாடி ஸ்லோ மோஷனில் போயிருக்கு. சிங்கிள் அண்ட் கம்ஃபர்டபுளாக டபுள் எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸ்கோர்ஸ் ஆர் லெவல் 5 balls required, just 1 run. அண்ட் இது ஒயிட் சிக்னலோட டீம் சங்கர் மெமோரியல் வெற்றி பெற்றிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் திருசிசி.